எல்லாருக்கும் வணக்கம். எஸ்ஐஆர் இதை பற்றி பேசுங்கன்னு சொல்கிறாங்க. இந்த எஸ்ஐஆரோட விஷயம் என்ன அப்படின்றத நம்ம ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவாக போட்டிருந்தோம். அது வந்து ஓட்டு வந்து எல்லாரும் கன்ஃபார்மாக இந்தியர்கள் தான் இருக்காங்களா, வேலை இருக்கவங்க உள்ளே பூந்துருக்காங்களா, ஊடுருவல் உள்ளே இருக்கா அப்படின்ற விஷயங்கள், போலி வாக்காளர்கள், ஏமாற்றக்கூடிய ஆட்கள், ஃபேக் ஓட்டர் ஐடி, இறந்து போனவங்களோட ஓட்டெல்லாம் வச்சுக்கிட்டு ஓட்டு போட்டு ஒரு ஒரு ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் செய்யறதுக்காக தான் இந்த எஸ்ஐஆர் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. ஆனால் இதை யார் எதிர்க்கிறா? டிஎம்கே எதிர்க்குது, டிவிகா இதை ஆதரிக்குது, எதிர்க்கலை ஆதரிக்குது. ஸோ பிஜேபியோட பி டீம்னு சொன்னோம். புரியுதா? மேனிப்புலேஷன். அதாவது ரொம்ப ஃபாலோவர்ஸ் அதிகமாக வச்சுருக்கவங்கலாம் உள்ளே கூட்டி வந்து அவங்க மேனிப்புலேட் பண்ணுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் யாரா வேணா நீ இருந்துட்டு போ, உனக்கு சுற்றி ஒரு கூட்டம் இருக்குன்னா நீ எனக்கு தேவை, நான் செய்ய வேண்டிய வேலையை நான் ஒருத்தனை உருவாக்கி அவனுக்கு ஃபீட் பண்ணி அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அவன் ஒரு கூட்டத்தை உருவாக்கி அந்த கூட்டத்துக்கு நான் ஃபீட் பண்ணுறதை விட ஆல்ரெடி பைத்தியங்க ஏதாவது ஒன்று பண்ணி வச்சு கூட்டத்தை கொட்டி வச்சிருக்கோம், அவனை டேக் ஓவர் பண்ணுறது ரொம்ப ஈஸியில். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. காலங்காலமாக இதாக நடந்துட்டு இருக்கு. அவன் நோகாமல் நொங்கி தின்னுட்டு இருக்கான். நீங்கள் தான் முட்டா. சரி, எஸ்ஐஆரை பற்றி நம்ம விஜய் அவர்கள் பேசின ஒரு 9 நிமிஷம் வீடியோ 10 நிமிஷம் வீடியோ போட்டிருப்பாப்புல. என்னன்னா எனக்கு புரியல. இவர் என்ன வீடியோ போட்டுட்டு இருக்காரு? இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் மாதிரி, ஒரு யூடியூபர் மாதிரி வீடியோ போட்டுருக்காரு. நீ ஒரு தலைவருங்க, போய் ரோட்லேருந்து போராட்டம் பண்ணணும், நேரடியாக மீட்டிங் போடணும், ஒரு ப்ரெஸ் பீப்புளை கூட்டி வந்து ப்ரெஸ் மீட்டில் வைக்கணும், ப்ரெஸ்கிட்ட பேசணும் தான். நீங்கள் ஒரு ப்ரெஸ் பீப்புளெலாம் வர வச்சுட்டு அவங்கள்ட்ட பேச வேண்டிய விஷயம் நீங்கள் வாட்டுக்கு வீடியோ போடுறீங்க கண்டென்ட் கிரியேட்டர் மாதிரி. சரி, இது ஏதாவது பெரிய பிரச்சனை இல்லை. ஜென்சிகளுக்கு ஒரு எச்சரிக்கை விடுறாரு. நம்மளுடைய பில்லர்ஸான ஜென்சிகளே நீங்கள் உஷாராக இருங்கள் அப்படின்றாங்க. அவங்களுக்கு போது ஜென்சியில் இருக்கவங்களுக்கு போது ஓட்டே இருக்காதுரா. சரி, அது வேற கதை கணக்கு. அவங்க ஒரு போராட்டம் ஒன்று பண்ணுறாங்க. அவங்க பண்ணுற போராட்டத்தோட வீடியோ கிளிப்ஸை பாருங்கள். இவங்களுடைய புரிதலும் இவங்களுடைய அரசியல் நிலைப்பாடு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இப்படி இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு தான் இவர் சொல்றாரு ஓட்டர் ஐடி ரொம்ப முக்கியம் அப்படின்னு. இன்னொன்னு சொல்றாப்ல, அது தாவேக்கா தொண்டர்களுக்கு மட்டும் வஞ்சிக்கப்படுகிறார்கள். முக்கியமாக நம்மளுடைய டிவிகே தோழர்களுக்கு அந்த ஃபார்ம் கிடைக்க மாட்டேங்குது, கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற சில கம்ப்ளைண்ட்ஸ். இது யார் பண்ணுறாங்க அப்படின்றது நான் தான் சொல்லி தெரிய வேணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை உங்களுக்கு. இப்போ இருக்கிற ஆட்சியாளர்கள் அவங்களுக்கு கைப்பாவையாக இருக்கக்கூடிய சில பேர் வந்து இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் மைடியர் வர்ச்சுவல் வாரியர்ஸ், இதை வந்து சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. இது எல்லாருக்குமே அந்த ஃபார்ம் போய் ரீச் ஆகணும். இதில் ரொம்ப உறுதியாக இருங்க. என்னதான் வஞ்சிக்கப்படுறாங்க எனக்கு புரியலையே அப்படின்னு யோசிக்கும் போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தாவிக்கா கூட்டமாக இருக்காங்க, டிவிக்காவோட ஃபாலோவர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஓட்டர் ஐடி கொடுக்க மாட்டாங்க. இது என்னடா புது பொருளையா இருக்கு? சரி, அது வந்து எப்படி தெரியும்? தமிழக எப்பயுமே துண்டு போட்டு இருப்பாங்களா? நெத்தியில் எழுதியிருக்கா தமிழக வெற்றி கழகம்னு? வரவங்க வருவாங்க, ரோட்டில் நிற்பாங்க. அவங்க நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், எங்கேயாவது நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அந்த ஓட்டர் ஐடி வந்து செக் பண்ணுறாங்க. ஒரு ஆள் வராங்க, வந்துட்டு அந்த ஒரு 10 பேர் சுற்றி நிற்கிறாங்க. என்ன டீட்டெயில் பார்த்துட்டு அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது போயிட்டுருக்கு, ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இதுலேயே டிஎம்கேவா ஐடிஎம்கேவா அப்படிலாம் பார்த்துட்டா பண்ணுவாங்க. அவனுக்கு தேவை எல்லாருக்கும் ஓட்டர் ஐடி ஃபில் பண்ணணும். யார் இருக்கானோ இல்லையோ அவங்க ஃபில் பண்ணி அதை டிக் பண்ணணும். இங்கே இது இல்லாத ஒரு நம்பர் ஆனால் ஓட்டர் ஐடி இருக்குது, அப்போ அவர் நீக்கிடுங்க. அப்போ அந்த தேவையில்லாத ஒரு சுமை தான். ஒருத்தர் இல்லை, அவர் இறந்து போயிட்டார், அவரோட ஓட்டு சும்மாவே இருக்குன்னா அந்த ஓட்டை வேறு யாராவது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ அதுக்காக அதை பண்ணுறதுக்கு தான் இந்த வேலை பார்க்குறாங்க. தற்கூரி மட்டும் என்ன தேவை பேசியிருக்காப்புல. சரி, இது கூட பிரச்சனை கிடையாது. இந்த வீடியோ கிளிப் பார்த்துருப்பீங்கல்ல, நீங்கள் போராட்டம் பண்ணுறேன்ற பேரில் கருப்பு சட்டை, நீங்கள் என்ன போராட்டம்னா கருப்பு சட்டை போட்டணும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. கருப்பு சட்டை போட்டு போராட்டம் பண்ண போகிறாங்க. டிவிக்கு விளாண்டுக்கு இருக்காங்க. போராட்டம்னா என்ன, ஆர்ப்பாட்டம்னா என்ன எதுவுமே தெரியாது. போய் கத்துவோம், டிவி வந்துட்டு தெரியும். இது ரொம்ப ஒரு ஜாம்பிக்கலான ஒரு ஆட்கள் தான் இவங்க. நான் சும்மாவே சொல்லலாம், ஓப்பனாகவே சொல்லலாம், ஜாம்பிக்கள் தான். புரிதல் இருக்கணும். நான் திரும்பவும் சொல்கிறேன், ஜென்சி போராட்டத்துக்கு ரெடி பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கானுங்க. ஜென்சி போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு சில இடங்கள்லாம் ஆட்சி கவிழ்ப்பு பெரிய லெவலில் போயிட்டு இருக்கு. அந்த கடைநிலை ஆட்கள் இருக்காங்கல்ல, ஜென்சிஸ், இவங்க வந்து யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க. பெற்ற அப்பையும் பேச்சு கேட்க மாட்டாங்க, கூட பிறந்தவங்க பேச்சு கேட்க மாட்டாங்க, சொந்தக்காரையும் பேச்சு கேட்க மாட்டாங்க, காலேஜ் ஸ்கூல் பேச்சு, ப்ரொஃபஸர் பேச்சு கேட்க மாட்டாங்க, டீச்சர் பேச்சு கேட்க மாட்டாங்க, டீச்சர் திருப்பி அடிப்பாங்க. ஸோ இவங்க யாருக்கும் கட்டுக்கு அடங்காத ஒரு கூட்டங்கள் இந்த ஜென்சி கூட்டம். இதுதான் அவங்களோட அட்ரஸ். அப்படிதான் இருக்குது உண்மையிலே. ஏன்னா ஜென்சியில் கூட்டம் வீட்டில் வச்சுருப்பீங்க, அந்த பிள்ளைகள் யாருக்குமே அடங்காது, தனக்கு பிடிச்சதான் செய்யும். அதுதான் அந்த டிஎன்ஏ ஆக்டிவேஷன்
ஃப்ரீடம் அதுதான் மைண்ட் செட்டில் இருக்கும். இந்த ஃப்ரீடம்மை கரெக்டான ஒரு தலைமையை ஃபாலோ பண்ணி, இவன் தாண்டா உனக்கு எதிரி, நீ தான் இவ்வளோ காலத்துக்கு இப்படி நீ இருந்ததுக்கான காரணம் இவங்க தாண்டான்னு கை காட்டி விட்டு, அவனுக்கு எதிராக இந்த ஜென்சி கூட்டம் திரும்பிடக்கூடாதுன்றதுக்காக அந்த கூட்டத்தை அப்படியே திருப்பி கோமாளித்தனம் தான் ஆக்கி விட்டுறது. ஏதாவது ஒரு கோமாளியை உருவாக்கி வச்சிடுறது. அந்த கோமாளி பின்னாடி ஜென்சிஸ் இருப்பான் இல்லை. ஸோ இவங்களை அப்படிலாம் பயன்படுத்தி ஒவ்வொரு கோமாளிஸ் பின்னாடி ஒரு ஜென்சி கூட்டம் இருக்குது. அந்த ஜென்சி கூட்டத்தை அப்படிலாம் அறுவடை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யாருன்னே தெரியாதவன் சம்மந்தமே இல்லாத மேலே அதை ஏவி விட்டுறது. அந்த பவரையும் அந்த ஒரு ப்ரெஷரையும் அவங்க வேற பக்கம் திருப்பி விட்டு அவங்க குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க. இது மைன்யூட்டான மைண்ட் கேம். கேம்னால அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் செஸ்ஸு. ஸோ செஸ் கேம் ஆடுறானுங்க. இது எதுவுமே தெரியாத கோமாளி தலைமை, இது எதுவுமே தெரியாத ஃபாலோ பண்ணுற கோமாளி தொண்டர்கள், இவங்களை வச்சுக்கிட்டு இந்த விஷயங்களை எப்படி டீச் பண்ணுறது? சிந்திக்கணும். போதும் நம்ம தலைமை யாரு, அவனுக்கு என்ன தெரியும், இவன் எதுக்கு அரசியலுக்கு வரான், இவனுக்கு என்ன நோக்கம், இவன் கோடியில் சம்பாரிச்சு வச்சுட்டான், நம்மளை ஜென்சி போராட்டத்துக்கு இறங்கி போராட்டம், இவன் வீட்டில் அதாவது தலைமைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கவங்க வீட்டில் உட்காந்துக்குவாங்களாம். ஜென்சி போராட்டம் பண்ணுறதுனால அவங்க வீட்டுக்குள்ள உட்காந்துக்குவாங்களாம். உட்காந்துட்டு ரீல்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு, கண்டென்ட் வீடியோ போட்டுட்டு இருப்பாப்ல. அவங்க பையன் வேற ஒரு பெரிய ஆக்டரை வச்சு படத்தை டைரக்ட் பண்ணிட்டு போயிடுவாராம். இதில் ஒரு புகழாரம் வேறு. தன் தந்தையின் வெளிச்சத்தில் வரக்கூடாது, இவருக்கு நடிக்கிறதுக்கான ஆஃபர்ஸ் நிறையா வந்துச்சு, அதெல்லாம் இல்லை, நான் என் ஃபேஷனை நோக்கி தான் ஓடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் டேரக்டராக இருக்காராம். சரி, ஃபேஷனை நோக்கி ஓடுவேன், தந்தையின் வெளிச்சத்தில் வரமாட்டேன் அப்படின்னா அவன் இன்ஜினியர் ஆனானா, டாக்டர் ஆனானா, இல்லை கலெக்டர் ஆனானா, வக்கீல் ஆனானா, சினிமா டேரக்டர் தானே ஆனா? இப்போ இவர் என்ன இது எனக்கு இது எப்படின்னா, என்ன சொன்னாலும் ஒரு சின்ன விதத்தில் மறைச்சு கொஞ்சம் தூக்கி சொன்னோம்னா, நம்ம விஜயோட பத்தியம் எங்கள் தளபதி எவ்வளோ தளபதி பையனும் சூப்பராக இருக்காண்டா அப்படின்னு இவனுக்கு ஒரு ஃபாலோவர்ஸ் ஏற்றுறது. உனக்கு கொஞ்ச நேரம் அறிவு இருக்கா? அவன் வேற ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள போய் ஜெயிக்கல, இதே சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள தான். அவங்க அப்பாவோட லாபி இல்லாமலாம் இங்கே ஜெயிக்க முடியாது. நீ எவனாச்சும் ஒருத்தன் திடீர்னு போய் ப்ரொடியூசர் கிடச்சி பெரிய பெரிய ஆக்டரை வச்சு படம் எடுக்க முடியுமா அந்த காலத்தில்? முடியாது. இப்போ விஜய் பையன்றனால தான் இது நடக்குது. இதுவே ஒரு அப்பனோட இன்ஃப்ளூயன்சர் தான். இது ஏன் நடக்குது எல்லா இடத்துலையும்? அது ஏன் இப்படி ஓவராக பில்டப் பண்ணி நம்ம வீட்டு பிள்ளை அப்படிலாம் ரோட்டில் அப்படி டிவிக்கேன்னு வித்து தெரியுதுங்க. இவங்க வீட்டு பிள்ளைனா படம் எடுத்துட்டு சம்பாரிச்சு தெரியுதுங்க. சம்பாதிக்கிற எங்க இருக்கா? இவர் ரொம்ப கவலைப்படப்படுறாரு. நீங்கள் வரும்போது வீட்டை பூட்டிட்டு வேலைக்கு போயிட்டு என்ன பண்ணுறது? இப்போ நீங்கள் வருவீங்கன்றதுக்காக வேலையெல்லாம் விட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கணுமா? ஸோ இதில் மெயினாக பாதிக்கப்பட போகிறது உழைக்கிற மக்கள், ஏழைகள், வேலைக்கு போகிற பெண்கள். இவங்களுக்கு யார் கரெக்டான அந்த பதில் சொல்ல போகிறது? வீட்டை பூட்டிட்டு நாங்கள் வேலைக்கெல்லாம் போயிட்டோம்னா அடித்தட்டு மக்கள்லாம் வேலைக்கு போயிடுவாங்க. அவங்களாம் என்ன பண்ணுறது? அவங்க வேலைக்கு போயிடுவாங்களே, எப்படி அவங்க அந்த ஓட்டர் ஐடி எழுதி கொடுப்பாங்க? உங்களுக்காக லீவ் போட்டு வீட்டில் உட்கார முடியுமா? வேலை போயிருமே. உங்கள் படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு வாரத்துக்கு லீவ் போட்டு அடுத்தடுத்து அந்த காசு ஒரு மாதம் சம்பளத்தை செலவு பண்ணிட்டு தேட்டருக்கு போனாங்களே, 1000 ரூபாய்க்கு 2000 டிக்கெட் வாங்கிட்டு போனாங்களே, இதே கூட்டம் தானே. அப்போ பேசலை, ஐயோ லீவு போட்டுலாம் என் படத்தை பார்க்க வராதிங்க, எல்லாரும் போய் விடுமுறை நாளுக்கு போய் பாருங்கள் அப்படிலாம் சொன்னதே கிடையாது. ஒரு நாள் கூட சிந்திக்கிற ஒரு மனுஷன் இருந்தான்னா கண்டிப்பாக இந்த ஆங்கிளில் சிந்திச்சிருப்பான். ஏன்னா இப்போ சொல்கிறாரு மக்களை பற்றி கவலைப்படுறாரு, வேலைக்கு போகணும்னு சொல்கிறாரு, வேலைக்கு போகிறவங்க லீவ் போட்டு உட்கார முடியும்னு சொல்கிறாரு. இவங்க மாநாடுக்கு ஒரு அக்கா கூட நான் வீடியோ போட்டிருந்தேன். அவங்க பொண்ணு ஐசியூவில் இருக்கான். இவரை பார்க்கணுன்றக்காக நகைலாம் போட்டுக்கிட்டு மேக்கப்லாம் போட்டு வந்து இந்த மேடமில் நிற்கிது இந்த அக்கா. அனநிலை ஜாம்பிஸ் அவங்களுக்கே தெரியாமல் அவங்களே ஒரு ஜாம்பியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆண்டு. இது புரிய மாட்டேங்குது. ஆனால் சொன்னால் கோவம் வந்துடும். செட்டி கோவம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி. நீ கொஞ்சம் நேரம் பொறுமையாக அமைதியாக உட்காந்து கொஞ்சம் யோசிச்சுப்பாரு. நம்மளை ஏன் தற்கூறின்றாங்க, நம்மளை ஏன் ஜாம்பின்றாங்க, நம்மளே ஒரு மனுஷனாவே மதிக்கிறது இல்லை அப்படின்னா செய்கிற செயல். ஐசியூவில் பிள்ளைய விட்டுவிட்டு, ஒரே பிள்ளை பொம்பளை பிள்ளை விட்டுவிட்டு, ஒரு அம்மா நகைகள்லாம் போட்டுவிட்டு மேக்கப் போட்டு சேரையை கட்டிட்டு வந்து ஒருத்தனை பார்க்க வருது, சினிமா கூத்தாடியை பார்க்க வருது அப்படின்னா அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னா, அது வந்து விஜய் மேலே வச்சிருக்க அன்பை காட்டுறோன்னு நினைக்கிறேன். விஜய்க்கும் உனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. விஜய் உங்கள்கிட்ட பேசிட்டு கூட மாட்டான். ஆனால் உங்கள் வீட்டு பிள்ளை உங்க கூட வாழ்ந்துட்டு இருக்கு. ஹாஸ்பிட்டலில் விட்டு வந்திருக்கீங்க. இந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்க தெரியாத தற்கூரியா இருக்கீங்கன்னா அப்போ நீங்கள் ஜாம்பி தானே. ஒரு பூனைக்குட்டி, நான் இப்போ வீடியோ கூட பார்த்துருப்பீங்கல்ல, ஒரு நாய்க்குட்டி வந்து நியூஸ்லாம் வந்துச்சுல, ஒரு நாய் வந்து மழை பெஞ்சிருச்சுன்னு சொன்னால் அந்த குட்டியை காப்பாற்றுருக்கு எப்படி போராடிட்டு இருக்கு. நீங்கள் ஐசியூவில் விட்டுட்டு தலையோட பார்க்க வந்திருக்கீங்க. அதுக்கு தாய்மை உணர்வு இருக்கா? உங்களுக்கு தாய்மை உணர்வு இருக்கா? ஐசியூவில் விட்டுட்டு சொந்தக்காரங்களாம் இருப்பாங்க. சொந்தக்காரங்க இருக்கிறதெல்லாம் வேற. பெத்த அம்மாவுக்கு ஒரு துடிக்கணும்ல. என்ன மாதிரி ஒரு சமூகம் உருவாயிருக்கு தெரியுதா? அதை உருவாக்குனதை எவன்? இவங்கள தலைவர்கள்ன்றீங்க. கருமுண்டா. சரி, அதை விட டிவிக்கு பற்றி பேசுறத விட இதுக்கு முன்னாடி ஒரு கோமாளி கூட்டம் இருந்துச்சுல, அது கமலஹாசன் கூட்டம். அவர் என்ன சொன்னார்? டிவியை உடச்சாப்புல, திருட்டு கூட்டம்னாரு. திருட்டு கூட்டத்துக்கு அவங்க எல்லாம் திருடுன்னு ஓப்பனாகவே சொன்னாப்புல. திராவிட கூட்டத்தை திருட கூட்டமே சொல்லிட்டாரு. சொல்லிட்டு இப்போ அந்த திருட கூட்டத்தில் மூலமா எம்பிஐ போயிட்டாரு. அவர்கிட்ட கேட்குறாங்க, வரவங்க அப்படிலாம் புதுக்கட்சி ஆரம்பிக்கிறவங்களாம் டிஎம்கேவை எதிர்க்கிறாங்களே அப்படின்னா அதுக்கு ஒரு அற்புதமான ஒரு பதில் சொன்னார். நான் ஆடி போயிட்டேன். கமலஹாசன் சொல்றது எப்பயுமே புரியாது, ஆனால் இந்த விஷயம் புரிஞ்சிச்சு. ஆனால் ஷாக்கிங் ஆகிட்டேன்.
நீங்கள் அந்த ஷாக்கிங்க அப்படியே பார்த்துக்காங்க. தமிழகத்தில் புதுசாக கட்சி தொடங்குறது எல்லாமே திமுக தான் எங்களுக்கு எதிரி அப்படின்னு சொல்லி கட்சி தொடங்குறாங்க. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஒரு எய்ம் பண்ணுறது ஹையாக எய்ம் பண்ணணுங்கிறது இல்லையா? இப்போ எப்போவுமே கேட்டிங்களா சினிமா கூட்டா கோமாளிகளே என்ன சொல்கிறான்னு கேட்டிங்களா? எய்ம் வந்து பெருசாக பண்ணணுமா? எப்படி ஏசியாலே பெரிய பணக்கார குடும்பம், பெரிய திருட்டு குடும்பம் அப்படின்னு நீங்கள் தான் சொன்னீங்க. திருடர்கள் நான் சொல்லலை, நீங்கள் தான் சொன்னீங்க. இவங்க திருடர்கள் கழகம், இவங்கலாம் திருட்டு போயிடுங்க அப்படின்னு நீங்கள் தான் சொன்னீங்க. அப்போது எய்ம் பெருசாக வைக்கணுமோ? அவங்க பல லட்சம் கோடி, அவங்க 2 லட்சம் கோடி அட்டை போட்டிருக்காங்கன்னா நம்ம 3 லட்சம் கோடி அடிக்கணும். அப்போ 2 லட்சம் கோடி அடிச்சிருக்கான்டா, அவன் எப்படி திருடிருக்கான் பாரு. அப்போ அவனை எய்மை வச்சுக்கிட்டு அவனை முன்னுதாரணம் எடுத்துகிட்டு நம்ம போகணுன்றீங்களா அரசியலில்? எவனாவது கேட்குறானா? தைரியமாக ப்ரெஸ் மீட்டில் பேசிட்டு அவன் பாட்டு போகிறாங்க. ஏன்னா ப்ரெஸ்ஸும் அவங்க கேட்குற கேள்வி கேட்குறவனும் இந்த கேள்வி கேட்க மாட்டான். கேள்வி கேட்டால் அவனோட மேலதிகாரிகள் அதை போட மாட்டான். அவனை பிளாக் மார்க் ஆக்கி ஒதுக்கி விட்ருவானுங்க. அப்போது சேஃப் கேம் ஆடுறானுங்க, சேஃபான விஷயம் பண்ணுறானுங்க. அதாவது நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் சொன்னேன்ல, ஆப்போசிட்டில் பேசுகிறான் பார் தற்குறி, அவனும் அவன் ஆள். இந்த கேள்வி கேட்குறான் பார் ஞானி, இவனும் அவன் ஆள். இவங்க 2 பேரும் கூட்டாளிங்க. ப்ரெஸ் பீப்பிள் இருக்கவங்க வந்து கேள்வி கேட்குற இடத்துல இருக்காங்க. கேள்வி வந்து அந்த பதில் சொல்கிற இடத்துல இருக்காருல்ல, அவருக்கு தேவையான கேள்வியை அவர் தான் எழுதி கொடுத்துருப்பாப்புல. அதுக்கான பதிலை தான் நீங்க வாங்கிக்குவாங்க. இதை நம்ம பார்த்துட்டு இருக்கோமே, நம்மளாம் எவ்வளோ பெரிய சோக்கரு யோசிச்சு பார்த்தீங்களா? நம்மளை எப்படி முட்டலாக்கி வச்சிருக்காங்க பாருங்க. இது எவ்வளோ ஆண்டுகள், 50 ஆண்டுகளுமா இருக்கா? பல்லாயிரம் ஆண்டுகள்லாம் இதே தான் பண்ணியிருக்காங்க. தெருக்கூத்து, கதைகள், ட்ராமாக்கள், இதிகாசங்கள், புராணங்கள், இப்படி எல்லா இடத்துலையும் வச்சு செஞ்சுருக்காங்க. திங்க் பண்ண விடாம, மூட நம்பிக்கை, கண்மூடித்தனமா நம்பு. கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிச்சாலே இவங்களுடைய அந்த பட்டில இவ்வளோ பண்ணுறாங்கடான்னு தோணுது. டார்க்கில் எதுக்கு உட்காரணும்னு இப்போ தெரியுதா? இருள் பயிற்சி எதுக்குன்னு தெரியுதா? சிந்திக்கிறதுக்கு. நீ சூப்பர் ஹீரோவாக தேவையில்ல, மனுஷனா மாறுங்க. மனுஷனா மாறினீங்கனாலே அடிப்படை புரிதல் தெரியும். சாம்பிக்கெல்லாம் இருக்க மாட்டீங்க. இது ரொம்ப பெரிய விஷயங்க. இவர் தான் சொன்னார், திருடங்கன்னு சொன்னார், ஓப்பனாக அட்ரஸ் பண்ணார், சத்தியம் பண்ணார். இவங்க கூட நான் சேரவே மாட்டேன்னு. ஆனால் அவங்க தலைமையில தான் எம்பி ஆகி போய் உட்காந்துருக்காப்புல. இப்போ என்ன சொல்கிறாருன்னா, பெரிய எய்மா வைக்கணும். அவங்க அப்படி என்னத்தை பெருசாக சாதிச்சிருக்காங்க? 50 ஆண்டு காலமாக எல்லாம் திருடி இருக்காங்கன்னு திருடங்கன்னு சொல்லிட்டீங்க. பெரிய லெவலில் திருடவனை தான் எய்மா வைக்கணும். அப்போ நீ திருடுறது தான் வந்தியா? இதுதான் கேள்வி. கரெக்டான கேள்வியா இல்லையா? இதை யாராச்சும் ப்ரெஸ் பீப்புள் கேட்குறாங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒரு கேள்வி ப்ரெஸ்ஸில் இருக்கவங்களுக்கு தெரியாதா? தெரியும். கேட்டால் பேட்டா இருக்காது, சேனல் இருக்காது, இவ்வளோதானா? அப்போ தெரியுதா இங்கே ஒரு அல்கரிதம் போயிட்டு இருக்கு, இந்த கட்டமைப்பு தப்பாக இருக்குன்னு? ஏன் புரிஞ்சுக்க மாட்டேறீங்க? இதை சொன்னால் கான்ஸ்பிரசின்றீங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக நம்ம ஜென்சி கிட்ஸ், நம்ம ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், நம்ம புது வாக்காளர்கள், நம்ம நண்பா நண்பிகள், அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கான ஃபார்ம், அந்த ஃபார்ம் நம்பர் 6, அதை கரெக்டான டீட்டெயில்ஸோட கரெக்டான உங்கள் டாக்குமெண்ட்ஸை வச்சு அதை சப்மிட் பண்ணுங்கள். ஏன்னா வரப்போகிற தேர்தலில் நீங்கள் தான், அந்த ஜென்சி வாக்காளர்கள் தான் மிக முக்கியமான ஒரு ஃபோர்ஸ் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதனால் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு, உங்கள் பேரை அதில் இன்க்ளூட் பண்ணாமல் செய்கிறதுக்கு என்னென்ன வேலைகள் செய்யணுமோ, என்னென்ன தில்லுமுள்ளு வேலைகள் செய்யணுமோ எல்லாமே அவங்க செய்வாங்க. இன்னொரு கோமாளி குத்து காட்டவா? தாவேக்கா வந்து பாஜகவில் இருந்தும், அதாவது காங்கிரஸ்ல இருந்தும், ஏடிஎம்கேல இருந்து பழைய எம்எல்ஏக்கள்லாம் தாவேக்கால சேர்றாங்களாம் அப்படின்னு ஒரு நியூஸ்லாம் பார்த்தேன். இப்போது இன்னொன்று யோசிச்சு பாருங்க, காங்கிரஸோட ஒரு கூட்டணி வைக்கிறதுக்காக 12 பேர் கொண்ட குழுக்கள் வேலை பார்த்துட்டு இருக்கான். இது உண்மையான நியூஸா பொய்யான நியூஸாலாம் அப்புறம். ஏன்னா இப்போ ஒரு வதந்தியை கிளப்பினாங்க பார்த்தீங்களா? ஜனநாயகன் படத்தோட சேட்டலைட் உரிமை வந்து சன் டிவி வாங்குச்சுன்னு சொன்னாங்க. அது உண்மையிலே அவங்க தான் வாங்கியிருப்பாங்க. இப்போ என்ன ஒன்றா, இந்த காலத்தில் மக்கள் எந்த மாதிரி மனநிலை இருக்குன்னு சொல்லிட்டு போலியான நியூஸை உருவாக்குறதுக்காக ஒரு டம்மி சேனல்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அது மூலிமா போட்டு விட்ருவானுங்க. மக்களோட கருத்தை பார்ப்பாங்க, கமெண்ட்டில் பார்ப்பாங்க, ஐயோ கழுவி ஊற்றுறாங்க, அப்போ இதை தவிர்த்துக்குவோம். இல்லை அவங்க பெருசாக கன்சிடர் பண்ணவே இல்லை அப்படின்ட்டாங்கன்னா, அதை நார்மலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிடுவாங்க. இது ஒரு மைண்டு கேம் ஆடிட்டு இருக்கானுங்க. இங்கே ஒரு ஒட்டுமொத்த சிஸ்டமும், யாருக்கும் மில்லியன்ஸில் வியூஸ் போகணும், யார் கீழே டவுன் ஆகணும், யார் வீடியோஸ் வைரல் ஆகணும், இதெல்லாம் முடிவு பண்ணுறது ஒரு அல்கரிதம். இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் ஆகும். சிம்பிளான விஷயம். தாவேக்கா காங்கிரஸோட டைப் பண்ணும்போது நீங்கள் ஓப்பனாகவே யோசிக்கலாம். காங்கிரஸ் பற்றி வாயை திறக்க மாட்டாரு. பாஜகவையும் டிஎம்கே தான் எதிர்க்கிறாப்புல. காங்கிரஸ் ஒரு கட்சி இருக்குல்ல, ஏன் பேச மாட்டேறீங்க? இலங்கை தமிழர்களை போட்டு மனிதர்களுக்காகவும் இவ்வளோ போராடுறாங்க, தமிழ் மக்களுக்காக போராடுறீங்க. இனத்துரோகின்னு பேசுகிற ஒரு ஆள் சீமான் இருப்பார். இப்போ இவர் வந்து காங்கிரஸோட சேர போகிறாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா சீமான் சும்மா இருப்பாரா? அந்த இடத்துல அவர் அட்ரஸ் பண்ணணும்ல, அதாவது ஸ்கோப் பண்ணுறாரு. காங்கிரஸ் மாபெரும் வெற்றி அடையணும்னு விரும்புறீங்களா? என் இனத்தை அழிச்சது, என் இனத்தின் விடுதலை கனவு அழிச்சது, கச்சத்தீவை தாந்தோன்றித்தனமாக எடுத்து கொடுத்து என் வீணவன் வாழ் உரிமை பறிச்சது, 10 லட்சம் பேரை ஒரே ராத்திரியில் நாடற்றவனை இறக்கி விட்டது. இங்கே ராஜீவ் ஜெயவர்த்தனை ஒப்பந்தத்தில் எங்கள் இனத்தின் விடுதலை கனவை அழித்து நாசமாக்கியது.
எனக்கு இருக்கிற வலியும் வன்மமும் உலகத்தில் எவனுக்கிட்டையும் சொல்ல முடியாது. புரியுதா? காங்கிரஸை ஒழிக்கிறதுக்காக தான் இந்த களத்துக்கே வந்தேன் நான். அதனால் அது வீழ்றதுல எனக்கு பெருமை தான். என்னைக்கு என் தாத்தன் காமராஜ் செத்தானோ அன்னைக்கே காங்கிரஸ் இந்த நிலத்தில் செத்துருச்சு. பார்த்தீங்களா? புரியுதா உங்களுக்கு? இங்கே அரசியல் நகர்வு புரியுதா? இவன் ஒன்று எடுத்தான்னா அதுக்கு அகேன்ஸ்டா நெகட்டிவிட்டி ப்ளஸ் ஆர் மைனஸ் அந்த 2 பேரையும் பண்ணுறது ஒரு செஸ் காயின். 2 பேருமே கோமாளிஸ். பண்ணிங்களா? இவர் வந்து காங்கிரஸோட சேர்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு போயிட்டு இருக்கு. இவர் காங்கிரஸ் இன துரோகின்னு சொல்றாரு. அப்போ தமிழர்களுடைய ஓட்டை தான் பிரிக்கிறாங்க. திவிகாவும் நாம் தமிழரும் 2 பேரும் தமிழர்கள் ஓட்டை தான் அவங்களுக்கு தேவைப்படுது. அப்போ தமிழர்கள் இன உணர்வு ஒரு பக்கம் தூண்டுறது, தமிழர்கள் சினிமா உணர்வு ஒரு பக்கம் தூண்டுறது, 2 பக்கம் தூண்டிக்கிட்டே இருந்து அவங்க நல்லா சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்பாங்க. நீ நாமத்தை பட்டையை போட்டு சோக்கராட்ட உட்காந்துருப்ப. ஸோ அதை விட இன்னொரு கோமாளித்தனம் நடந்திருக்கு இலங்கையில. சம்பந்தமே இல்லாம அந்த முள்ளிவாய்க்கால்ல நினைவு இடம் இருக்கும்ல, அங்க நம்ம விசிகா போயிருக்காப்புல. அவரோட பேர் நெகட்டிவாகவே ஓடிட்டு இருக்கு. இவர் இருக்க ராஜபக்சேவோட அவர் போய் பேசினது, அவர்கிட்ட கை கொடுத்து சிரித்து பேசினது, இதெல்லாம் இப்போ ரொம்ப வைரல் ஆகிட்டே இருந்துச்சு. நம்ம கூட பேசியிருந்தோம். இப்போ திடீர்னு அங்கே போய் நினைவாண்டல பூ போடுறாரு. ஒன்று ஒழிச்சவன்ட்டு சிரித்து கை கொடுத்துட்டு வந்துட்டு இங்கே போய் பூ போடுறாரு. இவ்வளோதான் இதான் அரசியல். அப்போ இதுதான் உண்மை. நீங்கள் ஏமாறுறீங்க, நீங்கள் முட்டாளாக இருக்கீங்க, உங்களை வச்சு நீங்கள் பொழைச்சிட்டு இருக்காங்க, பல லட்சம் கோடியில் புரண்டுகிட்டு இருக்காங்க, உங்களை கடைசி வரைக்கும் அடிமைகளாக வச்சுருக்காங்க. இதுதான் உண்மை. இவனா அவனான்லாம் கிடையாது, எல்லாரும் தான். புரிஞ்சுக்கோங்க. வரப்போகிற தேர்தலில் நம்ம யாருன்னு காட்டணும், நம்ம பலம் என்னன்னு காட்டணும். அதுக்காக அந்த பலமான அந்த பவர்ஃபுல்லான ஆயுதத்தை நம்ம கையில் எடுக்கணும். அந்த ஆயுதம் வேறு எதுவுமே இல்லை, ஓட்டு, வாக்கு, ஜனநாயகம். அது இருந்தால் தான் நம்ம அந்த வெற்றியை நோக்கியே நம்மளால் பயணிக்க முடியும். சினிமாக்காரங்க பாட் வியூஸ் வச்சு தான் மில்லியன்ஸில் எடுப்பாங்கன்னு சொன்னார்ல. இங்கே வந்து அஜித் விஜய்லாம் சண்டை போடுவாங்கல்ல. இப்போ வந்து துப்பாக்கி எப்படிங்க சிவான்னு கொடுத்துட்டு போனார்ல, அவரோட படத்தோட ட்ரெய்லரோ டீசரோ தான் ரிலீஸ் ஆகிட்டு போல. அதுக்கு திடீர்னு அந்த ஜனநாயகன் படத்தோட அதிகமான வியூஸ் லைக்லாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மீம் போச்சு. அதை பார்த்தா பாட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா 1 லட்சக்கணக்கான வியூஸ் குறைஞ்சிருச்சு, லைக் குறைஞ்சிருச்சு அப்படின்னு ஆகுது. இதை நான் லைவ்லேயே பார்த்தேன். இவரோட ஃபஸ்ட்டு மாநாடு நடந்துச்சுல, தமிழக வெற்றி கழகத்தோட ஃபஸ்ட்டு மாநாடு நடந்துச்சுல, அது ஒரு சேனல் 10,000 லைக் வந்துருந்துச்சு. நான் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்க்குறேன் 8,000 லைக்காக வருது. அதுக்கப்புறம் திருப்பி பார்த்து 11,000 லைக் போகுது. ஸோ பாட் லைக் ஒரு சில நேரம் அந்த அல்காரிதம் ஃபெயிலியர் ஆகும். அப்போ நம்ம கண்ணில் பட்டுருது. நான் அதெல்லாம் போய் யோசிச்சு வச்சிருந்தேன். இது வெறுமே போலியான உருவாக்கப்பட்ட கட்டமைப்பு. இந்த கட்டமைப்பில் உங்கள் கண்ணில் காட்டக்கூடாது. நீங்கள் என்ன பார்க்கணுன்றதை அவன் தான் முடிவு பண்ணுறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். விஜய் இப்போ யார் இவங்கெல்லாம் சூப்பர் படம் யோசிச்சு பாருங்கள். விஜய்லாம் சூப்பர் ஹீரோவா? விஜய்லாம் சூப்பர் ஸ்டாரா? கிடையாது. அப்படி உருவாக்கப்பட்டிருக்காங்க. கரெக்டாக அவரை பற்றின பெரிய பால விஷயம், கட்ட விட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உருவாக்குறது. எடுத்தோடனே யாருமே இதை செய்ய மாட்டாங்க. நல்லா யோசிச்சுக்கோங்க. ஒரு புது நடிகன் உருவாகிறான்னா எடுத்தோடனே யாருமே செய்ய மாட்டாங்க. பார்ப்பாங்க, நீட்டாக படம் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனால் அவனை எப்படி கொண்டாட ஆரம்பிப்பாங்க அப்படின்னா, அவனுக்கு ஸ்லோ மோஷன் ஷாட் வச்சு, ஒரு எமோஷனல் ஷாட் வச்சு அவனை வந்து நெகட்டிவாக முதல் காட்டுறது. அதுக்கப்புறம் அதுக்கு பதிலாக பாசிட்டிவாக பேச வச்சு ஒரு 4 பேரை அவங்க டீமில் உருவாக்க. இதை நான் கண்ணெதிராக பார்த்தேன். விஷால் படத்துக்கு ஏதோ ஒன்று, விஷாலோட தொண்டர்கள் வந்தாங்க. நாங்கள்லாம் தேட்டரில் உட்காந்துருக்கோம். விஷால் படம் ஏதோ கத்தி சண்டைன்னு நினைக்கிறேன். அந்த படத்துக்கு நான் போகும்போது வராங்க, திடீர்னு வந்து வெடி அடிக்கிறாங்க. இவங்க பாட்டு கத்திட்டு தளபதி புரட்சி தளபதினு சொல்லி பேசிட்டு அவங்க பாட்டு போயிட்டாங்க. என்னடா பண்ணீங்க? வந்தீங்க, பேசுனீங்க, போயிட்டீங்க. இப்போ இதை அப்படியே நான் 10 பேர் பண்ணிகிட்டே இருந்தா நினச்சிக்கோங்களேன். ஓயாமல் பண்ண இங்கேருந்து பார்க்குறவனுக்கு ஒரு சில படத்தில் பிடிச்சி போயிருக்கும் விஷாலை. அப்போ அவன் அந்த கூட்டத்தில் சேருவான். அதாவது நீங்கள் போய் அவங்களுக்கு ரசிகர்களாக மாறலை, நீங்கள் போய் அவங்கள்ட்ட ஜாம்பியாக மாறலை, நீங்கள் போய் தற்கொலையாக அவங்ககிட்ட போய் உழுகலை, உங்களை உள்ள வச்சுருக்காங்க. உங்களுக்கு நான் இதை நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஒரு கோயில் பக்கத்தில் ஒரு கல் சிலை இருக்குது. அந்த சிலை சும்மா தான் இருந்திருக்கும், யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஒருத்தன் வந்து டெய்லி அதை பூ போட்டு பல இதெல்லாம் வச்சு கும்பிட்டு போகிறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஏரியாவில் போகிறவங்க அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஏதோ ஒரு உணர்வில் இவன் ஓயாமல் பண்ணிகிட்டே இருக்காமல் போகிறாங்க. உங்களுக்கு சப்கான்ஷியஸில் பதிவாயிடும். அப்போ நீங்களும் போகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக ஓகே கும்பிடுவீங்க. அப்படி போகிறப்ப அப்படி பழக்கமாகும். அப்புறம் நீங்கள் போய் சாமி கும்பிடுவீங்க, பொங்க வைப்பீங்க, பூசை பண்ணுவீங்க, கோயில் எழுப்பி கட்டிடுவீங்க. புரியுதா? அந்த கோயில் கடவுள் உங்களை இழுக்கலை. அந்த ஒரு நபர் உட்காந்து அங்கே பூசை பண்ணிகிட்டே இருந்தார்ல, அந்த கும்பிட்டுட்டே இருந்தார்ல, அந்த நபர் ப்ரமோட் பண்ணி அந்த கோயிலோட பூசாரியா மாதிரி அதில் இருக்க நிர்வாகத்தில் காசாட்டை போடுவார். இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. கோயில் வழியாகவும் சொல்லியாச்சு, சினிமா வழியாகவும் சொல்லியாச்சு, பாலிடிக்ஸும் அப்படிதான். இப்படிதான் எல்லா இடங்களிலும் முதல்ல ஆரம்பத்தில் நீங்களாம் போக மாட்டீங்க, உங்களை வர வைப்பாங்க. பிக் பாஸ்ல ஏதோ ஒரு வார்த்தை பேசினா தண்ணி பழம், அதை மியூட் பண்ணிட்டாங்க. அதை மியூட் பண்ணாமல் போட்டிருந்தா கூட அது நார்மல் வேர்டு தான், ஏதோ நான் திட்டிருக்கான் போல, அதை போலிச்சிருக்கான். அதை மியூட் பண்ண பிறகு சாதி சம்பந்தமான வார்த்தைன்ற மாதிரி ஆயிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? அப்போ அவன் ஏன் இதை மியூட் பண்ணுறான்? உனக்கு கோவம் வரணும், சாதி சம்பந்தப்பட்ட கோவம் வரணும், அதை வர வைக்கிறதுக்காக அவன் மியூட் பண்ணுறான்.
நானே ஒரு சில வார்த்தை பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு அதில் மீட் பண்ணிவிட்டு நான் போட்டேன்னு வச்சுக்கோ, கதிர் இதை சொல்லியிருப்பானோ அவ சொல்லியிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று அதில் சொல்லி அதில் ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுவானுங்க. இதை வம்புக்குன்னே ஒரு கார்பரேட் சேனல் பண்ணுதுன்னா அப்போ அவங்களோட நோக்கம் என்ன? அப்போ எங்கே இந்த பிரச்சனை உருவாகுது? இப்போ யோசிச்சு பாருங்க. இப்போ நிதானமாக தற்கொலை ஜாம்பிஸ் கூட்டம் இருக்குல்ல, எல்லாரையும் சேர்த்தான்னு சொல்கிறேன், பொதுவான மக்களையும் சொல்கிறேன். ஜாதி சண்டை, மத சண்டை, இனக்கலவரம், இப்போ கூட ஒருத்தன் வந்து இங்கே ஒரு இடத்துல காரில் வெடி விபத்து நடந்துச்சுல, இவங்க இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஏன் அதை பண்ணுறாங்கன்னு இப்போ புரியுதா? அவனுங்களா பண்ணலை, பண்ண வைக்கிறாங்க. புரியுதா? இவ்வளோதான். அப்போது இதெல்லாம் தவிர்க்கணும்னா என்ன பண்ணணும்? புத்தி உள்ள பிள்ளையா இருக்கணும். புத்தி யோசிக்கணும், மூளையை யோசிக்கணும், சிந்திக்க செய்யணும். என்ன நடக்குது, ஏது நடக்குது, நம்ம நிதானத்தில் இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம மூளையை நம்ம பயன்படுத்தணும். அதை பயன்படுத்துறதுக்கு ஒரே வழி இருள் பயிற்சி. அதை பற்றி 5 வீடியோ போட்டிருப்பேன். இன்னொன்று ஒரு இருள் பயிற்சி பற்றி ஒரு குட்டி விஷயத்தை எக்ஸ்பிளனேஷன் பண்ணணும். தனியாக ஒரு இருள் பயிற்சினா என்னென்ன மாதிரி விஷயங்கள், ப்ளஸ் அண்ட் மைனஸ், அதை பற்றி டீட்டெயிலில் பேசணும். அதை ஞாபகப்படுத்துங்க, அடுத்த ஒரு வீடியோவில் பேசுவோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு தானே? எடுத்து வச்சு எல்லாத்தையும் பேசிட்டோம்ல? எஸ், பேசிட்டோம். லாஸ்ட்டாக பீகாரில் எலெக்ஷன் நடந்துச்சுல, அதில் ஒரு பொண்ணு வந்து தாகூர்னு ஒரு பொண்ணு வந்து 24 வயசு தான், ஜெயிச்சிருச்சு. நம்ம ஊரில் எப்படி ஜெயிப்பாங்களா? யார் ஜெயிப்பா தெரியுமா? எம்எல்ஏ, ஏற்கனவே முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் சிஎம், அவங்க பையன், அவங்க பேரன், அவங்க ஜெயிப்பாங்க. பட் பொதுவில் இருந்து சாதாரண மக்கள் வருவாங்க. இவங்க ஒரு பாடகர், தமிழ் பாட்டு பாடுவாங்களாம், ஹிந்தி பாட்டும் பாடுவாங்களாம். தமிழ் டு ஹிந்தி. அடுத்து ஒரு நல்ல வேலை சந்திப்போம். லைக் பண்ணு, கமெண்ட் பண்ணு. எத்தனை சொல்லியாச்சு, நீ பண்ண மாட்டீங்க எதுவும் சொல்லிட்டு போங்க. அடுத்து பார்ப்போம். தமிழ்நாடு அந்த வாக்குச்சாவடி முன்னாடி திரண்டு நிற்கணும். அதை பார்த்துட்டு தமிழ்நாடே தமிழக வெற்றி கழகமா இல்லை தமிழக வெற்றி கழகம் தான் தமிழ்நாடா அப்படின்ற மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் மைடியர் டிவிகே தோழர்களே, மைடியர் ஜென்சி படை பலமே, உஷாராக இருங்க, கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். Who is this guy?